குழந்தைய கொண்டு கோயில்கிட்ட போட்டுட்டு போயிட்டாங்க. நான் தான் அடக்கம் பண்ணேன். அடக்கம் பண்ணிட்டு போனதுக்கப்புறம் போலீஸ்க்கு தெரிஞ்சிருச்சு. நான்கு மாத குழந்தையை கீழே போட்டு கொன்றதாக தாய் தந்தை கைது. வழக்கின் முக்கிய குற்றவாளியான குழந்தைகளுடைய தாயார் அவர்களை கைது செய்து அவர்களுடைய ஒப்புதல் வாக்குமூலத்தின் பேரில் கணவன் மனைவி இருவருமே சம்பவ நாளன்று மேற்படி குழந்தையை இருவரும் சேர்ந்து கீழே போட்டு கொலை செய்துள்ளனர். நடத்தையில் சந்தேகப்பட்டு வெறிச் செயல். தாய் தந்தையை சிக்க வைக்க குழந்தையின் தலையில் இருந்த அடையாளம். சிவகங்கை அருகே நாட்டாக்குடி கிராமத்தைச் சேர்ந்தவர் 42 வயதான சந்திரசேகர். கோவையில் தேநீர் கடையில் பணிபுரிந்து வந்த போது தனியார் மருத்துவமனையில் பணிபுரிந்த நாகர்கோவிலை சேர்ந்த 25 வயதுடைய மஞ்சு என்ற பெண்ணை காதலித்து திருமணம் செய்து கொண்டாராம். அந்த தம்பதிக்கு அழகான ஆண் குழந்தை பிறந்து 4 மாதமாகிவிட்டது. இதற்கிடையே கணவன் மனைவிக்கு அடிக்கடி சந்தேகத்தின் காரணமாக பிரச்சனை இருந்து வந்ததாம். வழக்கின் முக்கிய குற்றவாளியான குழந்தைகளுடைய தாயார் அவர்களை கைது செய்து அவர்களுடைய ஒப்புதல் வாக்குமூலத்தின் பேரில் கணவன் மனைவி இருவருமே முறையாக திருமணம் பதிவில்லாமல் திருமணம் பிறந்த குழந்தையினால் அடிக்கடி அவர்களுடைய குடும்ப பிரச்சனை ஏற்பட்டுள்ளது. அதை கருத்தில் கொண்டு சம்பவ நாளன்று மேற்படி குழந்தையை இருவரும் சேர்ந்து கீழே போட்டு கொலை செய்துள்ளனர். இருவரும் கடந்த மே 20ஆம் தேதி சொந்த ஊரான நாட்டாக்குடிக்கு சென்ற நிலையில் அந்த தம்பதியின் குழந்தையை யாருக்கும் தெரியாமல் புதைத்து விட்டதாக திருப்பாச்சேத்தி காவல்துறையினர் சம்பவ இடத்திற்கு சென்று விசாரிக்கின்றனர். அப்போது அங்கிருந்த கணவர் சந்திரசேகர் மனைவி குழந்தையை சிவகங்கைக்கு தூக்கி கொண்டு சென்று விட்டார் என குழப்பி இருக்கிறார். மஞ்சுவை தொடர்பு கொண்டு கேட்டபோது குழந்தையை நாட்டாக்குடி கட்டப்புலி கோயில் அருகே கட்டை பையில் வைத்துவிட்டு வந்தேன் என முன்னுக்கு பின் முரணாக கூற சந்திரசேகரின் தாய் காளிமுத்துவிடம் விசாரித்த போது குழந்தையை மயானத்தில் புதைத்து விட்டதாக தகவல் கிடைத்திருக்கிறது. வீட்டுக்காரமா மஞ்சு இந்த மாதிரி எந்த சண்டையும் இல்லை சத்திரம் இல்லை. குழந்தைய கொண்டு கோயில்கிட்ட போட்டுட்டு போயிட்டாங்க. அந்த குழந்தை எப்படி இறந்துச்சு என்னன்னு தெரியாது. நேற்று நாங்கள் எடுத்து கொண்டாந்து எங்கள் அம்மா எடுத்துட்டு வந்து அழுதுக்கு இருந்துச்சு. அழுதுக்கு வந்து காலையில் 11 மணிக்கு 11:30 வந்து நான் தான் அடக்கம் பண்ணேன். அடக்கம் பண்ணிட்டு போனதுக்கப்புறம் போலீஸ்க்கு தெரிஞ்சிருச்சு. மேற்படி குழந்தையை மீட்டெடுத்து மருத்துவ பரிசோதனை செய்து மருத்துவ பரிசோதனையில் குழந்தையின் பின்பக்க மண்டையில் காயம் ஏற்பட்ட காரணத்தால் மரண வழக்கு பதிவு செய்து சீரிய முறையில் இவ்வழக்கை கண்டுபிடித்து குற்றவாளிகளை கைது செய்துள்ளோம். இதனை சந்திரசேகரும் உறுதிப்படுத்த மயானத்தில் இருந்து புதைக்கப்பட்ட அந்த குழந்தையின் உடல் மீட்கப்பட்டு பிரேத பரிசோதனை செய்யப்பட்ட போது அந்த குழந்தையின் தலையில் பலத்த காயம் ஏற்பட்டு அதனாலேயே குழந்தையின் உயிர் பிரிந்திருக்கிறது என்பதை மருத்துவ அறிக்கை மூலம் உறுதிப்படுத்திய போலீசார் சந்திரசேகர் மனைவி மஞ்சுவிடம் தீவிர விசாரணை மேற்கொண்ட போது நடத்தையில் சந்தேகமடைந்த சந்திரசேகர் குழந்தையை தரையில் தூக்கி எறிந்து கொலை செய்து விட்டார் என தெரிவிக்க கொலையை மறைக்க உடந்தையாக இருந்ததாக தாய் காளிமுத்து உள்ளிட்ட மூவரையும் கைது செய்திருக்கிறார்கள்.